அனைவருக்கும் வணக்கம். இப்ப என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்றதா ஆ முடிவு பண்ணி வச்சதா பரவலா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னன்னு பார்த்தா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திடீர்னு பிஜேபி கிட்ட போயிட்டேன்னு போயிடுச்சு. இவனோட அதிகமா சீட் தருன்னு சொல்லியிருப்பாங்க போல. தொகுதியில வந்து செலவு பண்ணுறது காசு தருன்னு சொல்லியிருப்பாங்க போல பிஜேபி. என்னவா இருந்தாலும் பாமக பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அதோட விளைவு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமகல வன்னியர் சங்கங்களே அதை ஆதரிக்கல. பெரும்பாலான மக்கள் வந்து வன்னியர் சங்கத்தில் இருக்கவங்களே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் இருக்காங்க. இந்த முடிவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு எல்லா சைட்லையும். என்னன்னா, கொள்கை ரீதியாகவும் சரி, கட்டமைப்பு ரீதியாகவும் சரி, இப்போ எப்படி இருந்தாலும் பாஜக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறப்போ ஒன்று திமுக கிட்ட போயிருக்கணும், இல்லாட்டி அதிமுக கிட்ட போயிருக்கணும். ரெண்டு பேரையும் விட்டுட்டு பாஜக கிட்ட போனது வந்து மிகப்பெரிய அதிருப்தி தான். தோக்க போகிறோன்னு தெரிஞ்சே பாஜக கிட்ட போய் கூட்டணி வச்சது பாமக வந்து இது என்ன சொல்ல வருதுன்னா, எல்லாமே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. நம்மளுக்கான ரெப்ரசன்டேஷன் குறைய போகுது. இன்னொன்று காசு வாங்கிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபிகிட்ட வந்து காசு அதிகமாக கொடுக்கறதுனால அந்த கட்சியில் போய் ஜாயின் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வன்னியர் சங்கத்தில் இருக்க மக்களே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. பிடிக்காம தலைமை மேலே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. என்னன்னா, இது பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை கொண்டு வரும். என்னன்னா, அதோட மரியாதைய அது இழந்துருச்சு. இத்தன வருஷம் அந்த அரசியல் பண்ணிட்டு இருந்த மரியாதைய இழந்துருச்சு. இத நம்ம எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டு நம்ம வந்து இப்படி பாமக வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துச்சுன்னு கேட்டா, அவர் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு பாமக வச்சு. அது ஒரு வேடந்தாங்கல் பறவை. ஒரு நாளைக்கு எங்க தண்ணி இருக்கோ அங்க போயிட்டு இருக்கோங்கிற மாரி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. அது மாரி யார் காசு குடுக்குறாங்களோ, யார் சீட் குடுக்குறாங்களோ, அத நோக்கி பாமக நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு எலக்ஷன்ல ஒவ்வொரு கூட்டணியில பாமக இருக்கும். ஆனா இதெல்லாம் பாமகவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாதுங்கிற மாரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இது உண்மையும் கூட தான். ஒவ்வொரு எலக்ஷன்லயும் ஒவ்வொரு நிலைப்பாட்ட வந்து பாமக எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, அது நிலையான ஒரு கொள்கையும் கிடையாது, நிலையான ஒரு சித்தாந்தம் கிடையாது. நம்மளுக்கு எது வேணுங்கிறதும் தெரிஞ்சிருக்காது. யார் கூப்பிட்டாலும் காசு குடுக்குறாங்களா, சீட் குடுக்குறாங்களா, நம்ம போவோங்கிற நிலைப்பாடுல பாமக இருக்கிறதுனால, அந்த நிலைப்பாடு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்திய தான் பாமக மேல உண்டாக்கும். அவங்க இது மக்களுக்கு உண்டாக்குதோ இல்லையோ, அந்த வன்னியர் சங்கத்துக்குள்ளேயே வந்து பாமகவுக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி, ஒரு எரிச்சலெல்லாம் உண்டாக்கும். இதால என்னன்னா, பாமக மிகப்பெரிய அடி வாங்க போகுது இந்த எலக்ஷன்ல. அவங்க ஆளுங்களே அவங்களுக்கு ஓட்டு போடாமல் நாமத்தை போட போகிறாங்க. அதான் நடக்க போகுது. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு அவனுங்க ஆளுங்களே அவங்கள கேட்க போகிறாங்க. அந்தளவுக்கு கிளம்ப போகுது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சைடு, என்ன நடந்தாலும் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் இவங்க வந்து பிஜேபி கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காசுக்காகவும் சீட்டுக்காண்டியும் போய் நின்றுருக்காங்க அப்படின்னு அவங்க ஆளுங்களே அவங்கள அவங்க கட்சி தலைவரை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாமக செய்த வந்து மிகப்பெரிய ஒரு அந்த சைடில் செஞ்சுருக்க வேணாம். ஒழுங்கா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருந்தா மரியாதையாக போயிருக்கும். கண்டிப்பாக தொகுதி ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சீட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது தேவையில்லாமல் போய் பாஜகவில் சேர்ந்து அவங்க கட்சிக்கு சிக்கலை உண்டாக்கி இனிமேட்டு வர எலெக்ஷன்லேயுமே இது பயங்கரமான அடிபடுற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. வன்னியர் சங்கங்களே இத ஆதரிக்காத நிலைமையில பாமக போய் கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து ஒரு சீட்டும் ஜெயிக்க போறது கிடையாது. என்ன வாங்குன காச வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த நிலைமையில தான் பாமக இருக்க போகுது. போக போக பாமகன்னு கட்சி இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க போல. அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஆளுங்களே அவங்க சப்போர்ட் பண்ணாத நிலைமை தான் போகுது. நன்றி, வணக்கம்.